அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரைக்களி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் திருவாதிரைக்களி. இதை வீட்டில் செய்கிறக்காக ஒரு டம்ளர் தலையை தட்டி பச்சை சேர்த்து வெறுமனையாக அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை தனியாக தான் வறுக்கணும். அதுக்காக அதையும் மண்ணியை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து இது வாசம் வர வரைக்கும் வறுத்து அதே பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதே டம்ளரில் தலையை தட்டி 2 டம்ளர் அளவுக்கு வெல்லமும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச பிறகு இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு செட்டு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண பிறகு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்தாச்சு. ஏற்கனவே ஆற வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் ஈரமில்லாத மிக்சி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்துட்டு இதை ஒரு மூடியும் போட்டு ரவை பதத்துக்கு பொரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி பொரிச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதனுடைய 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதை இந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி மூலமாக இந்த மாதிரி போட்டுக்குங்க. இதை ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து கிண்டி விட்டிங்கன்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இதை ஃபுல்லாக போட்டுட்டோம். இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இதனுடைய திரும்பவும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிண்டி விட்ட பிறகு நல்லா ஓரளவு கெட்டியாக வர ஆரம்பிக்கும். இப்போ இதனுடைய வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, ஜாதிக்காய் தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். தேவைப்பட்டால் பச்சை கருப்பூரம் சேருங்க, இன்னும் வாசமாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நெய் சேர்க்க போகலாம். அதுக்கப்புறம் இதனுடைய 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இது வரைக்கும் சேர்க்கலை. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இப்போ திரும்பவும் கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்ண பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது ஆப்ஷன் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒத்தக்கண்ணியில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது மெல்ட்டான பிறகு கொஞ்சம் முந்திரி பருப்பை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் இதோடையே சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச களியில் சேர்த்துடலாம். அவ்வளவுதான். சூப்பரான சுவையான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இதை கோவிலில் மட்டுமல்ல வீட்டில் கூட நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.